காந்தரால இருக்க நம்ம ஹீரோ அவங்க ஆளுகளை கூட்டிட்டு பாக்ராவுக்கு போறாரு. அங்க நடந்த விபத்துல அரசரோட பொண்ணை தேனீக்கில இருந்து காப்பாத்துறாரு. இருந்தாலுமே அங்க இருக்கவங்க இவங்க வேற ஆளுங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அங்க படகுத்துறையில வியாபாரம் பண்றவங்க கிட்ட நாங்களும் இங்க வியாபாரம் பண்றோம், தேவையான கமிஷன்லாம் உங்க கிட்ட தரேன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த அரசரோட பொண்ணுக்கு தெரிஞ்சு போது, இருந்தாலுமே ஹீரோ அவங்கள காப்பாத்தினால்தான் அதுக்காக ஒத்துக்கிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்துறாங்க. அப்பத்துல இருந்து இந்த அரசரோட பொண்ணுக்கோ ஹீரோக்கோ காதல் ஏற்பட்டு காந்தாராக்க வரலாமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கறாங்க. பட் ஹீரோ முடியாதுன்னு அங்க இருந்து போயிடுறான். அதே சமயத்துல இந்த ராஜசேகரோட பையன் அவனை மயங்கி வச்சு காந்தாராக வந்து அங்க இருக்க மக்கள் எல்லாரையுமே சாகடிச்சிடறான். அப்ப ஹீரோக்கு தெரிஞ்சு இங்க வரும்போது அவன் மூலியமா குளியாதவன் உடம்புக்குள்ள வந்து அந்த ராஜசேகரோட பையனை சாகடிச்சிடுது. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே இழப்புகள் அதிகமாயிடுது. அதே சமயத்துல இவங்களோட குலதெய்வமான சிவலிங்கம் உடஞ்சு போயிடுது. சோ இந்த பொண்ணுமே காந்தாராக வந்து எங்களோட லிங்கம் உடஞ்சிருக்கு, அதுக்கு பதிலா பரிகாரமா உங்களோட ஈஸ்வர கணங்களை கொடுக்கும்படி கேட்கறாங்க. அதை கேட்ட ஹீரோவுமே கடவுள் கிட்ட சம்மதம் கிட்ட அந்த ஈஸ்வர கணங்களை எடுத்துட்டு போய் அவங்க பாக்ராக்க வச்சிடறான். அப்போ உனக்கு ஏன்னா வேணுமான்னு கேட்கறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம், ஆனா நீங்க இவனால அடிமைப்படுத்தி வச்சிருந்தா மக்களை மட்டும் விடு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறான். ஆனா அடுத்த நாளே காந்தாரா வாழ்ற மக்கள் அங்க வளங்கள்லாம் அழிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவங்க பாக்ரா கொண்டு போன ஈஸ்வர கணங்களை கதம்பரங்கள் மூலியமா கட்டுப்படுத்தி இந்த காந்தாரா அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டது இந்த பொண்ணாதான் இருக்கும். அதனாலதான் ஹீரோ கிட்ட லவ் பண்ற மாதிரி நடிச்ச அவங்க அண்ணனையுமே அந்த காட்டுக்கு அனுப்பி வச்சு அந்த ஈஸ்வர கணங்களை கட்டுப்படுத்தி அந்த காந்தாரா அழிக்கணும்னு தான் இந்த பொண்ணோட நோக்கமா இருந்திருக்கும். இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு படையெடுத்து வர. ஆனா இந்த பொண்ணு கதம்பரங்கள் மூலியமா இறந்து போன அவங்க தாத்தாவோட ஆன்மாவை இவங்க மூலியமா வர வச்சு ஹீரோட கூட்டத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மாயக்காரர் அங்க வந்து இவங்களை நான் பாத்துக்கிறேன், ஆனா இவங்களை அழிக்கிற சக்தி அந்த மூலஸ்தானத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. போன ஹீரோக்கும் சிவனோட சூலம் கிடைக்குது. அது மூலியமா கட்டுப்படுத்தின கணங்களோட கட்டையும் உடைக்கிறாங்க. இப்ப குளியாவும் அந்த பஞ்சுருளி தெய்வம் வந்து இந்த ராஜசேகரன் அவங்க பொண்ணையும் சேர்ந்து அழிச்சு விட்டுருது. கடைசியில இந்த காந்தாரா அழிக்க யாரெல்லாம் இங்க வராங்களோ அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகவே பஞ்சுருளி தெய்வமும் குளிகா தெய்வம் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல மறைஞ்சு போறாரு. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்ட இந்த பையன் அப்ப ஈஸ்வரன் எங்கதான் இருக்காரு, இந்த குழி என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். இவரும் ஈஸ்வரன் இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் இருந்தாரு, இந்த குழியுமே மூணதுக்கான காரணம் அடுத்த கதையில சொல்றேன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க.